உங்களுடைய ஆட்சியில மக்கள் கண்ட பலன் என்ன? கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதுதான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியில ஊழல் நிறைந்த ஆட்சியா தான் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஊழல். ஊழல் இல்லாத டிபார்ட்மெண்டே இல்ல. அண்மையில் அமலாக்கத்துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கத்துறையில முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை கண்டுபிடித்து சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க. இதன்படி எஃப்ஐஆர் பதிவு பண்ணும். இதுவரைக்கும் எஃப்ஐஆர் பதிவே பண்ணல. அதிமுக சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வழக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. எஃப்ஐஆர் பதிவு செய்யணும், இன்னும் பதிவே செய்யல. எல்லாத்தோட மோசம்னா சென்னை நகரத்தில் இந்த டாய்லெட், கழிப்பறை பராமரிக்கிறதுக்கு டெண்டர் விடுறாங்க. அதுல ஊழல். மிக இப்படி மோசமான ஒரு ஆட்சி இந்தியாவில் எங்கேயும் பார்க்க முடியாது. டாய்லெட்ல கூட ஊழலுங்களா பராமரிப்புல. அது மட்டும் இல்ல, மதுரை மாநகராட்சியில் வரி வருவாயில 200 கோடி ஊழல். யாரு கண்டுபிடிச்சது? திமுக அரசாங்கம் தான் கண்டுபிடிச்சது. வேற எதிர்கட்சி சொல்லல, அவர்களே கண்டுபிடிச்சு அந்த மேயர் ராஜினாமா பண்ணிட்டார். மேயருடைய கணவர் அவரை அரஸ்ட் பண்ணி சிறையில் இருந்து வெளியில் ஜாமீன்ல வந்துட்டார். 4 மண்டல குழுவில் ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதுக்கு என்னென்ன வரி? ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, குதிரைக்கு வரி, பன்னிக்கு கூட வரி போட்டாங்க. பன்னிக்கு போட்ட வரியிலும் ஊழல் செய்கிற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். எவ்வளவு கேவலம்!